Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு புதுசா இன்னொரு வீடு பார்க்க போறோம். ஸோ இன்னொரு ஷோ ஹோம் தான். நாங்க பாத்தீங்களா இங்க வந்து நிறைய அந்த மாதிரி பில்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளூர் ஹோம்ஸ், பெல்வே, அந்த மாதிரி என்னது பேரட் ஹோம்ஸ், டேவிட் வில்சன் ஹோம்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு, நிறைய பில்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ளூர் ஹோம்ஸ்ல வந்து ஒரு 3 பெட்ஸ் செமி டிட்டாச்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா இப்போ புதுசா போட்டிருக்காங்க. ஸோ அதோட ஷோ ஹோம் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல நாங்க பேசிங் ஸ்டோக்ன்ற ஒரு இடம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஆக்சுவலா இல்ல. ஸோ அதனால அதோட ஷோ ஹோம் வந்து இங்க ஃபான்போரோ அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, இங்க இருந்து ஆக்ஸ்போர்ட் கிட்ட. ஸோ ரெட்டிங்ல இருந்து ஒரு 1 hour தூரம். ஸோ அந்த ஷோ ஹோம் வந்து பார்க்கணும். என்னதான் அவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ற வீடோ இல்ல அந்த ப்ரோஷர்ல கொடுக்குற மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ் பார்த்தாலும் ஒரு நேர்ல போய் இந்த மாதிரி ஒரு சோஃபா இல்ல பெட் அவங்கலாம் போட்டு ஒரு ஷோ ஹோம் பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது பாக்குறதுக்கு. ஸோ அதனால சரி இங்க இருந்து ஒரு 1 hour டிரைவ் அப்படின்னாலும் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஸோ 1 hour டிரைவ் பண்ணி நம்ம அந்த ஃபான்போரோங்கிற ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த 3 பெட் ஷோ ஹோம் வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நாங்கள் 1 hour டிரைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். இந்த ஹவுஸ் செமி டிட்டாச்டு இது பேர் பார்த்தீங்கன்னா த பைரன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹவுஸ் பேர். இது வந்து ஒரு 3 bed செமி டிட்டாச்ட் ஹவுஸ். ஸோ உள்ளே என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்டேர் கேஸ், மேலே பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமில் வந்து அட்டாச்ட் டாய்லெட் பாத்ரூம் இருக்கும், அதுவும் நான் காமிக்கிறேன். இதுதான் ஆக்சுவலாக ஹால். ஸோ இது வந்து ஒரு ஷோ ஹோம்ங்கிறனால எல்லாமே உங்களுக்கு சோஃபா செட்டில் வந்து டிவி எல்லாமே போட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த மாடல் ஹவுஸ் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஹால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு டீசென்ட் சைஸ். நான் ஏற்கனவே சொன்ன யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடாக இருக்காது. நீங்கள் எவ்வளோ தான் 500 600 நீங்கள் காசு கொடுத்தாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டட் சைஸ் மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ஹாலிலேருந்து அப்படியே வந்து ஒரு கிச்சன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செமி டிட்டாச்டு ஹவுஸ் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா பின்னாடி கார்டனும் இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு ரவுண்டு டேபிள் போட்டிருக்காங்க, டைனிங் டேபிள். ஆனால் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு ரெக்டாங்கிள் ஒரு எக்ஸ்டெண்டபிள் டேபிள் போடுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் ப்ராப்பராக இருக்குது. அதனால வந்து ரொம்பவே ஆக்சுவலாக கிச்சன் வந்து கொஞ்சம் நல்ல சைஸாக தான் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பவுடர் ரூம். ஸோ யூஸ்வலாக இந்த செமி டிட்டாச்ட் ஹவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பவுடர் ரூம் மாதிரி இருக்கும். ஸோ பாத் இருக்காது. ஸோ அது வந்து இந்த கிச்சன் சைடில் இருக்கிறது கொஞ்சம் ஆடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஃபைன், நல்லா தான் இருந்துச்சு இந்த மாடலில். பின்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ். ஸோ இந்த கார்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாடல்னால் இந்த வீட்டு மாடல்னாலே இந்த சைஸ் அப்படின்னு இருக்காது. ஸோ டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இவங்க இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி எல்லா ஹவுசஸுமே இங்கே வந்து உங்களுக்கு அந்த சில இது அட்லீஸ்ட் அந்த ஒயிட் குட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு, அவன், டிஷ்வாஷர் மட்டும் மோஸ்ட்லி இன்க்ளூடடாக வரும் நிறைய இதில். சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்படி இன்க்ளூடடாக வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் நம்ம அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிச்சன் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஸோ பேசிக்காகவே நமக்கு கிச்சனில் என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் தான் மெயின். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து கொஞ்சம் இல்லை, நிறையா மேலே அப்படியே ஃபுல்லாக மாடர்ன் டைப்பாக இது ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த குக்கர் ஹூட் ஹூட் எல்லாமே பார்த்திங்கனாலே இன்க்ளூடட் இந்த ப்ரைஸ் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா அவ்வளோதான். கிச்சன் வந்து நீட் அண்ட் சிம்பிள் இருந்துச்சு. ஸோ கீழே பேசிக்காக பார்த்திங்கன்னா ஹால் அண்ட் கிச்சன், ஒரு பவுடர் ரூம் அண்ட் பின்னாடி ஒரு கார்டன். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக வந்து ஹால் முடிஞ்சுது. ஸோ வாங்க நம்ம மேலே போய் இப்போ வந்து அந்த 3 பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த 3வது பெட்ரூம் வந்து எப்போவுமே ஒரு சின்ன ஒரு கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி தான் இருக்கும். எல்லா 3 bed செமி டிட்டாச்ட்லேயும் அப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டரில் இங்கே வந்து ஒரு அந்த இதுதான் அந்த குட்டி ரூம். ஸோ இது வந்து ஒரு கிட்ஸ் ரூம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டபுள் பெட்லாம் போட முடியாது. இதில் வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் காட் போடலாம். ஸோ குழந்தைங்க தூங்குற மாதிரி ஒரு காட் போடலாம். அப்புறம் வேணால் ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் டேபிள் போடலாம், அவங்க குழந்தைங்க கிட்ஸ் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா போடலாம். ஸோ இதுதான் செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் வந்து ஓகே தான், ஒரு டீசெண்ட் சைஸ். நாங்கள் வந்து நிறைய இப்போ யூகேயில் வந்து நிறைய இந்த வீடு ஹண்டிங் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லாத்துலேயும் பார்க்குறப்ப இது வந்து ஒரு ஆவரேஜ் சைஸ்டு ஒரு பெட்ரூம் தான். ஸோ இங்கே வந்து தாராளமாக நீங்கள் ஒரு கிங் சைஸ் போடலாம். ஸோ யூஸ்வலி இந்த ஒர்க் டேபிள்லாம் போடணும் அப்படின்னு பார்த்தா ஏதாச்சும் ஒரு கார்னரில் பெட்டு நம்ம போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம இது போட முடியும், இது ஒர்க் டேபிள் போட முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு காமன் பாத் இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பாத் டப் இருக்கும். ஸோ அந்த மெயின் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வித் ஷவர் இருக்கிற மாதிரி ஆன்சீட் இது இருக்குது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்ஸ்வீட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஒரு செகண்ட் பெட்ரூம், குட்டி பெட்ரூம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மெயின் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பெட்ரூம் சைஸ் ஆல்மோஸ்ட் சேம் சைஸாக இருந்துச்சு, ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இல்லை. பட் ஓகே, அதே போல் நீங்கள் வந்து ஒரு கிங் சைஸ் காட்டோ இல்லை டபுள் சைஸ் காட் வந்து நீங்கள் தாராளமாக போட்டு ஒரு சின்னதாக ஒர்க் செட்டப்பும் போடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோபாக இன்க்ளூடடாக வந்துடும். ஸோ அந்த மெயின் இதில் மட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகெயின் அட்டாச்டு ஆன்ஸ்வீட் பாத்ரூம் இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பாத்தும் வந்துடும். ஸோ அதனால் இது ஒரு இதில் மட்டும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு 3 பாத்ரூம் இருக்குது 3 பெட் செமி டிட்டாச்சில். ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இந்த பைரன் 3 பெட் செமி டிட்டாச் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பேசிக் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா 415,000 பவுண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ரெட்டிங் ஆர் பேசிக் ஸ்டாக் அந்த சைடில் இருக்கீங்க, ஒரு 3 பெட் செமி டிட்டாச் ஹவுஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹவுஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவுட் ஆஃப் அதர் 3 பெட் செமி டிட்டாச்சில் இது கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வீடு ஹண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.